அவையில் வீற்றிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மடிப்பாக்கத்தை சேர்ந்த மகாலட்சுமியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நிறைவான கூட்டமாக மனசுக்கு தோன்றுகிறது. ஐயாவுடைய பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு முதல் முறையாக இந்த மகளிர் தினத்தின் பொழுது எனக்கு கிடைத்திருப்பது ரொம்பவும் பெருமைப்படுகின்றேன். ஒரு கவிஞனாக என்னை நான் இந்த தளத்திலே பார்ப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன். காரணம் என்ன தெரியுமா? மணியன் ஐயாவின் சிறந்த பேச்சு, வாசன் ஐயாவின் மிக சிறந்த பேச்சு, எந்த மேடையில எந்த அளவுக்கு என்ன விஷயம் பேசணுங்கிறத ரொம்ப அழகா தெளிவா இது போதும் அப்படின்னு எந்தெந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்தந்த இடத்துல நிறுத்தி இந்த நிகழ்வை ரொம்ப அழகாவே நமக்கு ஒரு வழிகாட்டுதலா பெண்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சியாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆங்கிலமே படித்து ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து ஆங்கிலத்திலேயே பேசும் வாய்ப்புகள் ஏற்பட்ட எனக்கு தமிழ் மீது தீரா காதல். தமிழ் பாடல் எழுதுவது, தமிழை பற்றி பேசுவது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழிலே வாசிப்பது என்று என்னை நானே ஒரு தமிழ் பெண்ணாக தமிழச்சியாக உணர்ந்த தருணங்கள் பல இருக்கின்றது. இப்போ மணியன் ஐயா சொன்ன அந்த பெண்களை பற்றின சில விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நிமிடத்தில் என்னுள் தோன்றிய கவிதை இது. உங்க எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். நீங்க எல்லாரும் இந்த கவிதையை ஒத்துப்பீங்க. நானும் ஐயாவின் தம்பி சொன்ன மாதிரி அவருடைய மாணவியாக இருப்பதற்கு ரொம்பவும் பெருமைப்படுகின்றேன். ஏன்னா குருவா அவங்க மாணவியா நம்மளை தேர்ந்தெடுக்கிறத விட நாம அவரை குருவா தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கேட்கலை வந்தாங்க. அந்த மாதிரி ஐயாவை என்னுடைய குருவாக நான் நினைத்து கொண்டேன். நினைத்த மாத்திரத்திலேயே என்னுள்ளே பல கவிதைகள், பல சிறந்த எண்ணங்கள் தோன்றியது. அதை கவிதையாக இப்பொழுதுதான் வடித்தேன். உங்கள் அனைவரின் முன்னாலும் அந்த கவிதையை வாசிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். ஐயாவின் உத்தரவோடு வாசிக்கின்றேன். ஐயா வாசிக்கிறீங்களா? எத்தனை யுகங்கள் கடந்து விட்டோம், அகிலத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டோம். எத்தனை யுகங்கள் கடந்து விட்டோம், அகிலத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டோம். ஆடவர் ஆளும் உலகத்திலே பெண்களும் ஆட்சியில் அமர்ந்து விட்டோம். பெண்ணாய் பிறந்த நாள் முதலாய் நான் விண்ணை பார்ப்பது தவறென்றார். பெண்ணாய் பிறந்த நாள் முதலாய் நான் விண்ணை பார்ப்பது தவறென்றார். பாதத்தை பார்த்து நடக்க சொல்லி என் பாதையை அமைக்க மறுத்து விட்டார். பாதத்தை பார்த்து நடக்க சொல்லி என் பாதையை அமைக்க மறுத்து விட்டார். வேதங்கள் பெண்மையை போற்றியதும் பல வித்தகர் விடியலை காட்டியதும் துடிப்புடன் நானும் ஓடி வந்தேன். துடிப்புடன் நானும் ஓடி வந்தேன். ஆனால் அடுப்படி தாண்ட முடியலையே. ஆனால் அடுப்படி தாண்ட முடியலையே. மழலையாய் நானும் பிறந்தேன். மங்கையாய் அழகாய் மலர்ந்தேன். மனைவியாய் அவருடன் இணைந்தேன். பின் அன்னையாய் என் உடல் தளர்ந்தேன். எத்தனை உருவங்கள் நான் எடுக்க என்னை உணர்த்திட யாருடன் போர் தொடுக்க. எத்தனை உருவங்கள் நான் எடுக்க என்னை உணர்த்திட யாருடன் போர் தொடுக்க. ஆக்கம் புதைந்த என்னுள்ளே ஊக்கம் கொடுக்க யாரும் இல்லை. எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் எங்கள் முகங்களை மறைத்தாலும் மீண்டும் மீண்டும் உதித்திடுவோம். பெண்மையின் சிறப்பை பதித்திடுவோம். மனைவி என்ற பரிணாமம் பெண் வளர்ச்சியில் ஏற்பட்ட பரிதாபம். ஆணின் தேவைக்கு அவள் தாரம், அன்னையாய் மீண்டும் ஓர் அவதாரம். முகமும் அற்றோம், முகவரியற்றோம், எங்களின் திறமையை மறந்தே விட்டோம். ஏட்டினை தொட்டோம், பாடங்கள் கற்றோம், பற்பல துறைகளில் பதவிகள் பெற்றோம். முடியாது என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்திட்டோம். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் பெண்மைக்கு எங்கே அரவணைப்பு? இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் பெண்மைக்கு எங்கே அரவணைப்பு? ஒழுக்கம் இல்லா வீணர்களாய் பழுதாய் போன பாவையர்கள். வேலியே பயிரை அழித்திடுதே, இந்த வேதனை உயிரை பறித்திடுதே. யாரிடம் சொல்ல கூடும் அதை? ஆணினம் உணர வேண்டும் இதை. யாரிடம் சொல்ல கூடும் அதை? ஆணினம் உணர வேண்டும் அதை. அவள் இன்றி ஆக்கமும் ஆகாதையா. அன்பிற்கு ஆதாரம் அவள்தான் ஐயா. அவள் இன்றி ஆக்கமும் ஆகாதையா. அன்பிற்கு ஆதாரம் அவள்தான் ஐயா. உலகத்தின் உயிர் நாடி பெண்ணினம்தான். உலகத்தின் உயிர் நாடி பெண்ணினம்தான். உண்மையை உணர்ந்தால் இனி நன்மைதான். உண்மையை உணர்ந்தால் இனி நன்மைதான்.
இந்த சிறந்த வாய்ப்பு தந்தமைக்கு